Hello, welcome to your favorite choice channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ செஞ்சு. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு வீடியோ செய்யறதுக்கு. ஸோ என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன்னா வழக்கப்படி என்ன பேரநார்மல் கேம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன பேரநார்மல் கேம்னா ஹைட் அண்ட் சீக் லோன் அப்படின்னு ஒரு பேரநார்மல் கேம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேம் விளையாடணுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, டேக் யுவர் ஓன் ரிஸ்க். உங்கள் ரிஸ்கில் தான் நீங்கள் இந்த கேம் விளையாட போகிறீங்க. ஹைட் அண்ட் சீக் லோன் இது நீங்கள் கூட்டமாக விளையாட மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் 2 பேர்லாம் இல்லை, தனியாக நீங்கள் விளையாட போகிற கேம் இது ஹைட் அண்ட் சீக். ஓகே, ஸோ இந்த கேம் யார் ட்ரை பண்ண போகிறீங்களோ ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்க, ப்ளீஸ் கேட்டுக்கோங்க. கேட்டால் கேளுங்க, கேட்காது போங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த கேம் எப்படி விளையாடணுன்னா நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கேம் எப்படி விளையாடணுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டாய் வேணும். ஒரு டால். ஓகேங்களா? அந்த டால் ஹியூமன் டாலாக இருக்கக்கூடாது, ஒரு அனிமல் டாலாக இருக்கும். அது லைக் ஒரு கேட்டர்பில்லர்ஸ், ஒரு பப்பி, கேட், அந்த மாதிரி ஒரு டால் தான் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிச்சுவல் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா 3 o'clock 3 AM அந்த டைமில் தான் நீங்கள் இந்த ரிச்சுவல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கேம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 o'clock மினுக்கு இதெல்லாம் நீங்கள் 3 o'clock மினுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்ன பண்ணால் அந்த பொம்மையை நீங்கள் கிழிச்சிட்டு ஃபுல்லாக கிழிச்சு நான் இது பண்ணிடாதீங்க. அதை பாதி மட்டும் கிழிச்சு அதுக்குள்ளே இருக்கிற பஞ்சு எல்லாத்தையும் விளைவிக்கணும். பஞ்சு எல்லாத்தையும் விளைவிக்க பிறகு அரிசி, அந்த அரிசியை எடுத்து அது ஃபுல்லாக நிறைய வரைக்கும் அந்த பொம்மைக்குள்ளே ஃபுல்லாக எதுவுமே வச்சுக்கணும், எம்டியாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு இடம் மட்டும் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். அந்த பொம்மையில் ஃபுல் அரிசியோட பஞ்சு ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஃபுல்ஃபில்டாக அரிசி அந்த பொம்மைக்குள்ளே இருக்கணும். போட்டணும். அரிசி மட்டும் இல்லாமல் நீங்கள் விளையாட போகிறது கேம் உங்களோட ஃபிங்கர் நேல் இல்லைன்னா உங்களோட முடி நீங்கள் வச்சுக்கணும். 2த்துல 1. நீங்கள் விளையாட போகிற கேம் சொல்லி உங்கள்கிட்டேருந்து இருக்கிற ஃபிங்கர் நேல் இல்லைன்னா ஹேர் அதை அதுக்குள்ளே வச்சு நீங்கள் ரெட் கலர் நூல், சோப்பு கலர் நூல் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். தைச்சி முடிச்சுட்டு அதுக்கு நீங்கள் வச்சு ஒரு பேர் நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஹியூமன் பேர் வச்சிடாதீங்க, ஒரு அனிமல் பேர், அதாச்சும் ஃப்ளஃபி, ரோவோ, சொக்கோ அந்தமாரி ஏதாச்சும் ஒரு பேர், மோச்சா அந்தமாரி ஏதாச்சும் ஒரு பேர் வைங்க. ஒரு ஹியூமன் பேரை நீங்கள் வைக்காதீங்க. ஹியூமன் பேர் வயசே வச்சிடாதீங்க நான் சொல்கிறேன். உங்களோட பேருக்கும் நீங்கள் வச்சிடாதீங்க அந்த பொம்மைக்கு. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். நீங்கள் விளையாட போகிற கேம் நீங்கள் ஒண்டி நீங்கள் விளையாடுறீங்க. ஸோ வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒண்டி தான் நீங்கள் இருக்கணும். வீட்டில் அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி யாருமே இருக்கக்கூடாது வீட்டில். ஈவன் பெட்ஸ், நீங்கள் வீட்டில் பப்பி வளர்க்குறீங்க, கிளிங்க வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்க, ஏதாச்சும் நீங்கள் அனிமல் வளர்க்குறீங்க, வீட்டில் பெட்ஸ் இருக்கவே கூடாது. பெட்ஸ் இருக்கக்கூடாது, வீட்டில் யாருமே இருக்கவே கூடாது. நீங்கள் ஒண்டி தான் இருக்கணும். நீங்கள் ஒண்டி தான் இருக்கணும், வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த கேம் விளையாட போகிறது ஏற்கனவே ரிஸ்க்கான ஒரு கேம். இதில் நீங்கள் ஆளை வச்சுட்டு நீங்கள் இத்தனைக்கும் அவங்க இந்த கேம் இன்வால்வ் இல்லாத ஆளுங்க சடனாக இந்த கேம் அவங்களுக்கு தான் ஹர்ட். உங்களுக்கு பாதிக்கணும் இல்லை, அவங்களுக்கு தான் பாதிக்கும். இத்தனைக்கும் அந்த கேம் அவங்க இன்வால்வ் இல்லை. புரியுதாங்க? ஸோ என்ன, ஓகே, வீட்டில் ஒரு 3 o'clock மின்னுக்கு என்ன பண்ணிக்கோங்க, நான் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண ஒரு 2 minutes முன்னுக்கு, ஒரு 3 minutes முன்னுக்கு, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு, 3 o'clock ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணணும். எந்த ஒரு லைட் கூட ஆனில் இருக்கக்கூடாது, எல்லா லைட்டும் ஆஃபாக இருக்கணும். அண்ட் தென் டிவி மட்டும் ஆனில் இருக்கணும். சவுண்ட் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவேன். ஒன்லி டிவியோட பிரைட்னஸ் தான் இருக்கும். ஒன்லி டிவி மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு சேஃப்டி
சோறு தானே போகிறீங்க. அப்படின்னு பார்த்தா நீங்கள் வீட்டை லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்படி தப்பிச்சு ஓடுவீங்க? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற டோர் விண்டோஸ் எல்லாமே அன்லாக் பண்ணிக்கோங்க. அது அண்ட் தென் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு டிவியோட மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நேராக பாத்ரூம் போங்க. அந்த பொம்மையை தூக்கிட்டு போங்க. ஒரு பேசன் இல்லைன்னா ஒரு வாளி எடுத்து தண்ணி ஃபுல்ஃபீலாக பிடிச்சிட்டு அதுக்குள்ளே நீங்கள் அந்த பொம்மையை தூக்கி வச்சுட்டு அதுக்கு நீங்கள் பேர் கொடுங்க. பேர் வந்து 3 வாட்டி சொல்லணும். அதுக்கு வந்து நீங்கள் பேர் வச்சிட்டிங்கன்னா ஸோ அதுக்குள்ளே அந்த பொம்மையை வந்து அந்த தண்ணிக்குள்ளே சோப் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் சொல்லுங்கள். 3 வாட்டி பேர் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பாத்ரூம்லேருந்து வெளியாகுங்க. மணி 3 ஆச்சுல, 3 ஆச்சு பிறகு அந்த 3 ஆகிட்டும் நான் வேலை செய்யுங்க. என்ன பண்ணு, பொம்மையை தூக்கி தண்ணிக்குள்ளே சோப் பண்ணிருப்பேன். பேசன்லையும் இல்லை வாழையிலையோ தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி அதுக்குள்ளே இது பண்ணி வச்சுட்டு அப்புறம் பேர் வந்து 3 வாட்டி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. நீங்கள் வச்சுட்டிங்களா போய் நேராக பாத்ரூமில் இல்லாட்டி உங்கள் ஹைடிங் ஸ்பாட்க்கு போயிடணும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சால்ட் வாட்டர் வந்து கையில் வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணது இப்போதைக்கு யூஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு, செகண்ட் ரவுண்டுக்கு தான் யூஸ் ஆகும் இந்த சால்ட் வாட்டர். ஓகேங்களா? ஓகே. ஒன்று நீங்கள் வந்து அதை வச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம போயிட்டு நேராக உங்கள் ஹைடிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் திரும்பி பாத்ரூம்குள்ளே வாங்க. பாத்ரூம்குள்ளே வந்துட்டோன்னே அப்போ அது அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் சத்தமாக ஐ ஃபவுண்ட் யூ அதோட பேர் சொல்லணும். ஓகே, சொல்லிட்டு ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு டூத்பிக் இருக்க பல்லு குத்து குச்சி அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. கத்திரிக்கோள், இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் டோன்ட் யூஸ். அது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேளுங்க, அந்த டூத்பிக் எடுத்து நீங்கள் அதை குத்தணும். ஓகேங்களா? அதை குத்திட்டு இப்போ வந்து ஓட்டர் இட்ஸ் நவ் யோர் டர்ன் அப்படி பேர் சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் தான் ஹைடிங் ஸ்பாட் போயிட்டு 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு நீங்கள் அங்கேயே இருக்கணும். திரும்பி அந்த பாத்ரூம் போகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சால்ட் வாட்டர் நீங்கள் ரெடி பண்ணிச்சிங்களா அது நீங்கள் வாயில் வச்சுக்கணும். குடிச்சிடாதீங்க, துப்பிடாதீங்க. அது அப்படியே வாயிலே இப்படியே தான் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் துப்பிடாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வச்சாங்க ஏன்னா ரொம்ப நேரமாக அப்படியே வாயிலே போய் வச்சுட்டா வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூழ்கிட்டீங்க இல்லை துப்பிட்டிங்கன்னா வந்து ஸோ நீங்கள் ஒரு கப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் உப்பு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து திடீர்னு வந்து அது உங்களுக்கு கண்டுபிடிச்சினா வந்து அதை உங்களை ஹர்ட் பண்ணாது. உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு கூகுள் சொல்லிச்சு. நான் சொல்லலை, அப்படின்னு அதை சொன்னிச்சு. ஸோ நீங்கள் ஒளியிற போகிற இடம் வந்து சேஃபாக இருக்கும். எக்ஸாம்பிள் சாமி ரூம் அந்தமாரி இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒளிஞ்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் பெட்ரூமில், கிச்சனில், ஹாலில் அந்தமாரி எங்கேயாச்சும் நீங்கள் ஒழிஞ்சிட்டு அது கண்டுபிடிச்சி அப்படி ஒரு வேளை நீங்கள் சாமி ரூம் வேண்டாம் வேறு எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒழிஞ்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். அது உங்கள் கண்டுபிடிச்சிட்டு டூத்பிக் எடுத்து உங்களுக்கு குத்தம் அப்போ மாற்றிலாம் அந்தமாரி. ஸோ அது வந்து உங்களை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து சேஃபாக சாமி ரூம்லேயே ஒழிஞ்சிக்கோங்க. இந்த கேம் டியூரேஷன் 2 மணி நேரத்துக்கு தாண்டக்கூடாது. தாண்டிடுச்சுன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரேசில் இப்போ நீங்கள் சாமி ரூம்லேயே ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, சத்தம் எதுவும் போடக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் சாமி ரூம்லேயே ஒழிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உப்பு தண்ணி டைம் பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். 2 மணி நேரம் ஆச்சா, நீங்கள் தேடுங்க அந்த பொம்மையை, நீங்கள் தேடுங்க. ஏன் கேளுங்க, அது கிவ் அப் ஆயிடும். அங்கே தேடினா நம்ம கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கிவ் அப் ஆகி அங்கேயே விழுந்துடும். அந்த பொம்மை அது அங்கேயே விழுந்துடும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ஸெல்லாம் இப்போ வந்து அது ஹாலில் விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிவ் அப் ஆகி ஹாலில் விழுந்துருச்சு அந்த பொம்மை.
ஸோ நீங்கள் அந்த பொம்மையை தேடணும். நீங்கள் கிச்சனுக்கு தேடுவீங்க, பெட்ரூமுக்கு தேடுவீங்க, அங்கே தேடுவீங்க. ஆனால் பாத்ரூமில் இருக்காது அந்த பொம்மை. ஸோ நீங்கள் தேடுவீங்க பார்த்தா ஹாலில் இருக்குது, லிவிங் ரூமில் இருக்குது தெரிஞ்சுக்கோங்களேன். ஓகே, நீங்கள் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அப்போ உங்கள் வாயில் இருக்கிற உப்பு தண்ணி முழுங்கிட்டு அந்த பொம்மையை கீழே வச்சுட்டு நீங்கள் அது மேலே உப்பு தண்ணி முழுங்கிட்டு அப்புறம் அந்த பொம்மையை வச்சு சுற்றி உப்பு வெள்ளத்தையும் இது பண்ணிட்டு அந்த பொம்மை மேலே நீங்கள் அந்த சால்ட் வாட்டரை ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு நான் தெளிச்சிட்டேன் நீங்கள் கத்தணும். தொண்டை கீழே நீங்கள் கத்தணும். கத்தி முடிச்சுக்கோங்க, கண்ணை மூடிடணும். ஏன்னா அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க ஸ்பிரிட் வெளியாகும். நீங்கள் அந்த ஸ்பிரிட் நீங்கள் பார்க்கவே கூடாது. தப்பி தவிர நீங்கள் அந்த ஸ்பிரிட்டை பார்க்கவே கூடாது. அதுதான் ஆபத்து. அதான் நான் சொல்லுவேன், இந்த கேம் கொஞ்சம் ஆபத்தான கேம். ஸோ நீங்கள் கண்ணை மூடி கத்தணும். நான் தெளிச்சேன் அது கிவ் அப் ஆகி போனதுன்னு சொல்லிட்டு அதே கிளம்பிட்டோடனே அந்த பொம்மை தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும். என்னன்னா நீங்கள் திருப்பி அந்த நூல் அந்த ரெட் கலர் நூல் ஸ்டிச் பண்ணிங்களா, அதை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அரிசி எல்லாத்தையும் விலைக்கு தூக்கி போட்டு திரும்பி அதுக்குள்ளே பஞ்சுலாம் போட்டு ரெட் கலர் நூலில் ஸ்டிச் பண்ணாதீங்க. நார்மல் நூல் அந்த பொம்மையோட கலரில் நூல் ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் அந்த பொம்மையோட போயிங்க நார்மலாக இது பண்ணிங்க. ஏன்னா உப்பு தண்ணி மேலே வச்சுட்டு ஸோ இந்த பொம்மை துவச்சிட்டு வச்சுக்கோங்க. ஏன் கேட்குறேன்னா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும். இஃப் உங்களுக்கு இல்லை இந்த பொம்மை நான் பார்க்குறேன்னா டிஸ்போஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க பொம்மையை. நீங்கள் அப்படியே இந்த அரிசியோடு அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. அது திரும்பி ரீஎன்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, இதுதான் இந்த கேம். ஸோ இதோட வார்னிங் என்ன நீங்கள் தப்பித்தாலே இந்த கேம் விளையாண்டு நீங்கள் அந்த ஸ்பிரிட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ ஜெஸ்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் அந்த பொம்மையை வாலியில் தண்ணியில் போட்டு பேர் சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம போகணும்ல. இதே நீங்கள் இல்லை நான் செஞ்சு தான் அவங்க திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்பிரிட் உள்ளே போகும். அந்த ஸ்பிரிட் உங்களை பார்த்துச்சு, கண்டிப்பாக பார்த்துரும். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஸ்பிரிட் பார்த்தோம் உங்களை துரத்தோம். அந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி அது உங்கள் கூட கேம் விளையாடுறோம், உங்கள் கூட ஓடி பிடிச்சி விளையாடும். அதான் நான் சொல்கிறேன். அண்ட் தென் சீன் ஆல்சோ அட் த எண்ட் அது ஏங்கினே கிவ் அப் ஆகி போல காண்டில் இருக்கும். இதே நீங்கள் கண்ணை மூடாமல் நான் டெலிஷன் சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் விளையாட்டு உங்களை போட்டு போயிடும். ஸோ இந்த கேம் நேமாக கொஞ்சம் ஆபத்தான கேம். இன்னொன்று நீங்கள் ஒளியிறப்ப அது தேடிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு இடத்துல ஊஞ்சிட்டு இருக்கோம். அது தேடிட்டு இருக்கப்ப நீங்கள் ஜனம் அப்படியே ஒர்க்கிங் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு காப்பிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கேயே போனோம் பொட்டி தான் நீங்கள். ஏன்னா அது உங்களை தேடுது. நீங்கள் அங்கங்கே நீங்கள் ஸ்பாட் மாறி போனீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் தான் மாட்டுவீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது. இந்த பெட்ஸ் வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து இல்லை. அப்புறம் முக்கியமாக ஒன்று, இதே நீங்கள் இந்த கேம் விளாண்டு ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் உடம்புக்குள்ளே போகும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பொம்மைக்கு பேர் வைக்கிறப்ப பார்த்து பேர் வைங்க. மனசால் பேர் வைக்காதீங்க. உங்கள் பேரில் கூட உங்கள் பேர் வைக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்து. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் இல்லை இவங்க உங்களுக்கு எனிமி இருக்குல்ல, அந்த எனிமி நேம் வச்சிங்கன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை. பட் ப்ளீஸ்டா, அது நல்லது இல்லைடா. பீப்புள் நேம், ஹியூமன் நேம் மட்டும் தயவுசெய்து வச்சாரு. உங்களுக்கு தெரியும். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஜெசிலா பாலா அப்படின்னு பேர். ஓகே, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாருமே இந்த பேர் இல்லை, அது நீங்கள் இந்த பேர் வச்சுருக்கீங்க. பட் பாலான்ற பேர் எத்தனை பேர் இந்த பேர் வச்சுருக்காங்க யோசனை. ஸோ அங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பொம்மைக்கு பேர் வைக்கிறப்ப பார்த்து பேர் வைங்க. ஸ்பெஷல் ஃப்ளஃபி, சாஃப்ட், கொக்கோ,
மச்சா மொக்கா அதாச்சும் பேர் வேணுங்க. அது கொஞ்சம் வீடாக தான் இருக்கும் ஆனால் பேர் வைக்கிறதுக்கு. பட் நீங்கள் பேர் வச்சு நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் மை வீடியோ. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து இந்தமாரி கேமெல்லாம் விளையாட்டு உங்கள் உயிரை பண்ணி வைக்கிறது. நான் என்னோட இதில் பார்த்தா நான் ஃபஸ்ட்டு நான் யோசிப்பேன். நான் அந்த ஒரு பிஸ்னஸ் சேர்த்துக்கலாம் நான் யோசிப்பேன். முக்கியமாக இந்த பேரநார்மல் அப்படின்னு வந்தாலே நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன். எதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சு இந்த வீடியோ செஞ்சு நான் ஷேர் பண்ணிடுவேன். பட் ஐ வில் நாட் ட்ரை டு ப்ளே திஸ் கேம். எனக்கு வந்து வேணாம் பசங்க அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஆஃப் மை வீடியோ. ஸோ yes sir, bye, take care.